இத்தனை நாளாக பார்வதிக்கும் கமருதனுக்கும் பிக் பாஸ் தான் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, விஜய் டிவி தான் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோங்க. ஆக்சுவலாக அது தப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் மெயினான மாமா யார், மெயினாக விளக்கு பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேதுபதி அவர்கள் தான். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் முழுக்க தொடர்ச்சியாக விதிமீறல்கள், எவ்வளவு தடவை சொல்லியும் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், அவங்களால வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆகியும் இன்னைய வரைக்கும் அதை திருத்திக்காமல் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அது யார் கொடுத்த தைரியம்? சேதுபதி கொடுத்த தைரியம். எதனால் சேதுபதி தைரியம் கொடுத்தாப்புல? ஏன்னா அவர் ஒரு வாரமும் அவங்களுடைய அந்த பர்சனல் விஷயங்களை பற்றி பேசலை. அவங்க செய்யக்கூடிய ஆபாசமான அசிங்கமான அந்த லவ் கண்டென்ட்டை பற்றி அவர் பேசலை. ஒவ்வொரு வாரமும் ஏதாச்சும் ஒரு மேட்டரை வச்சு பெருசாக அதை ஹைலைட் ஆக்கி பேசி இவங்களை அப்படியே டைல்யூட் பண்ணிட்டு போயிடுறாப்புல. இப்போ ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறவர் முதல்ல அவர் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா, இந்த சொசைட்டிக்குள்ளே அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நற்பெயரை அவர் கலங்கப்படுத்தாமல், ஐயோ என் பேர் யாராக இருந்தாலும் என் பேர் கெட்டக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. கெட்டக்கூடாதுன்ற ஒரு நினப்பு வேணும். அதுக்கேற்ற மாதிரியான அவருடைய வேலையை செய்யணும். ஆனால் வாண்டடாக சேதுபதி பண்ணுறது என்ன? என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நேம் கிடைச்சாலும் பரவாயில்லை, நான் இவங்களை கேட்க மாட்டேன். அப்படி இவங்களை தட்டி கழிச்சிட்டு போய்கிட்டு இருக்க ஒருத்தர் மாமா வேலை பார்க்குறாரா இல்லையா? இனிமே சேதுபதி அவர்களை விஜய் சேதுபதினு அழைக்காம இன்று முதல் அவர் மாமா சேதுபதி என்றே அழைக்கப்படுவார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்துருக்குறாப்புல. இப்போ அடுத்த வாரம் கமருதன் வீட்டு தலையாக மாறிட்டார் அப்படின்னா பார்வதி தலை ரூம்லையே கெட்டியான்னு கிடப்பாங்க. ஏன்னா நேற்றே போய் அவங்க சீட்டை பிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு அவன் தான் கூட இருக்கும்போது ஜெயிக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு தான் கூட இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய ஒரு வெற்றியை பறிக்க நினைக்கிறா, அவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னா அவன் என்ன மாதிரியான பொண்ணாக இருப்பா? சரி, ஓகே. மெயினான விஷயம் நமக்கு இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் யாரெல்லாம் வச்சு செஞ்சுருக்காரு? ஒரு பக்கம் சாண்ட்ராவையும் ஒரு பக்கம் கானா வினோத்தையும் வச்சு செஞ்சுருக்காப்புல. அவங்க பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க தவறான ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாங்க, இன்னொருத்தர் முன்கோபம் ஜாஸ்தி, எப்பயுமே அவர் பேச விட மாட்டாரு, அவருடைய கருத்தை மட்டுமே அவர் எடுத்து வைக்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எந்த பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீண்டும் விதிமீறல் பண்ணியிருக்காங்க பார்வதியும் காமருதீனும். இரண்டு பேருமே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு, ரெண்டு பேரும் நிறைய பேர் குளிச்சாங்க, எல்லாரும் வெளில போயிட்டாங்க. கடைசியாக பார்வதியும் கமருதனும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கமருதனுக்கு ஸ்விம்மிங் சொல்லித்தர மாதிரி அவனை இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிக்கிறன்ற பேரில் அவங்க ரெண்டு பேரும் மைக்கை போடாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆபாசமாக. யாருக்கும் அது கேட்கல, மைக்கு தூரமாக இருக்குது. இவங்க எந்த அளவுக்கு கேடி கேப் மாதிரிகளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் மற்ற இடங்களை மைக்கை மறைச்சு ஃப்ரீயாக பேச முடியல, மைக்கோட நம்மளால் பேசவும் முடியாது, பேசினா வெளியில் தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணலாம், உஷாராக போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி குளிப்போம். ஏன்னா மைக்கில் தண்ணி படக்கூடாதுன்றதுனால நம்ம அதை கழட்டி வச்சு தான் ஆகணும், நம்ம கழட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரியே குளிச்சுக்கிட்டு நம்ம கிசு குசு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவ்வளவு தெளிவாக பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தனியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பிக் பாஸ் அந்த இடத்துல நோட் பண்ணி சொல்கிறாரு, கமருதீன் மைக்கை போடுங்க, பார்வதி மைக்கை போடுங்க, பாரு மைக்கை போடுங்க. ஸோ எத்தனை வாரங்கள் இவங்களை நீங்கள் திட்டிருப்பீங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் திட்டிருப்பீங்க. கடைசியாக 2 வாரங்களாக இது நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் மறுபடியும் தொடர்ச்சியாக அவங்க அதை தைரியமாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவர் கேட்க மாட்டாருங்க. ஓப்பனாக இந்த வாரம் நாய் குலைச்சிருக்கு. ஓப்பனாக இந்த வாரம் பார்வதியே சொல்லியிருக்காங்க, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், எதெல்லாம் அவங்க காட்டியிருக்காங்க, எதெல்லாம் அவங்க காட்டலைன்றது எனக்கு தெரியல, வெளியில் போய் தான் பார்க்கணுன்னு ஓப்பனாக பார்வதி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் என்னோடய எமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வெளியில் போகிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஏமா அப்படி சொன்ன, அப்படி என்னமா பண்ண? விஜய் சேதுபதியால் ஒரு கேள்வி கேட்டிருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவர் கேட்கல. ஏன் கேட்கல?
பிகாஸ் இஸ் டூயிங் மாமா வேலை. பார்வதிக்கும் கமருதனுக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் மாமா வேலை பார்ப்பதால் இன்று முதல் நீங்கள் மாமா சேதுபதி என்றே அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பெயரே சூட்டியாச்சு. என்னங்க இது, என்னங்க இது? ஏங்க நம்ம யாருங்க நம்பி இந்த ஷோ பார்க்குறோம்? கானா வினோத் வந்து அந்த வீட்டுக்கு தலை தான், ஒரு வாரத்துக்கான ஒரு தலை. அவரை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எதுக்குங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நீங்கள் தாங்க முடிவெடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த சேனல் வந்து ஓனராக இருந்தாலும் நீங்கள் தான் ஹோஸ்ட்டு. உங்களுக்கு தான் பேர் கேட்டு போங்க. விஜய் டிவினால இதுக்கு லாஸே கிடையாது. அவன் நாளைக்கு வந்து பயங்கரமான ஒரு சீரியல் எடுத்து அவன் வந்து டைலூட் பண்ணிட்டு போயிடுவான். பாதிக்கப்படுறது யாரு? அந்த நிகழ்ச்சியினுடைய ஹோஸ்ட்டு. அப்போ ஹோஸ்ட் எதுக்கு மற்றவங்க பேச்சை கேட்குறீங்க? நீங்கள் வந்து சேனல் பேச்சை கேட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கானா வினோத் வீட்டு தலையாக இருந்துக்கிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் கேட்கணுமா? இது வந்து நியாயமா? இது சேதுபதிக்கு ரூல்ஸ் இல்லையோ சார்? மக்கள் தான் சார் உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. மக்கள் தான் சார் விழுந்து பார்க்குறோம். மக்கள் தான் சார் ஓட்டு போடுறோம். மக்கள் தான் சார் அந்த ஷோவை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அப்போ மக்களுக்கு அந்த ஷோவில் என்ன கருத்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேச முடியாத நீங்களாம் என்ன சார் ஹோஸ்ட்டு அப்படின்னு தான் வந்து நமக்கு கேட்க தோணுது. மைக்கை கலட்டி வச்சுட்டு அவ்வளவு கிளவராக அது வர இப்படியாம். இதை ஏன் சார் இன்னைக்கு கேட்கல? சண்டே எபிசோட்லேயும் பார்வதி கமருதனை பற்றி ஒரு வார்த்தை அவர் கேட்கல. ஏன் வந்து நீங்கள் பிளான் பண்ணி அவங்கள தவிர்க்கிறீங்களே? ஏன்? என்ன ரீசன்? எதுக்காக இவங்களை இதுவே மற்றவங்க பண்ணியிருந்தா சேதுபதி கேட்டிருப்பாரா இல்லையா? ஆனால் இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நடந்த எந்த விதமான ஆபாசமான விஷயங்களை பற்றியும் அவர் கேட்கல. அப்போது நீங்கள் வந்து போட்டுருங்க, இது வந்து ஒரு 18+ கலந்த ஷோ, இது வந்து ஒரு ஷோ. அதனால் பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க விட்டுருங்கன்றதை போட்டுருங்க. முறை விதிமீறல் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணிட்டீங்க? மைக்கு கழட்டி உட்கார சொல்லிட்டீங்க. அப்படி நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது. கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம், மைக்கை கழட்டி வச்சோன்னுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இன்டென்ஷனலாக அதை பண்ணுறாங்க. அவங்க வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சு அதை தட்டி கேட்க வேண்டிய ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு நடிகர் அதை தவிர்க்கிறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் மாமா வேலை தானே பார்க்குறீங்க? விஜய் டிவி மாமா வேலை பார்க்குதா இல்லை விஜய் சேதுபதி மாமா வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 பேருமே மாமா வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களும் கேளுன்னு சேதுபதியை சொல்ல மாட்டுறாங்க. சேதுபதியும் அவங்க சொன்னாதான் கேட்பேன்னு சொல்லாமே இருக்காரு. அவருக்கு மனசுக்கு பட்டதை அவர் பேச மாட்டுறாரு. சரி, இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து அப்படியே ஸ்விம்மிங் பூலில் வந்து அவருக்கு ஃப்ளோட் பண்ணுறது எப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்குறாங்களாம். ஆனால் பார்வதி வந்து ரொம்ப அழகாக வந்து தண்ணியில் மிதந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. வினோத் அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போட்டாப்பில் காமெடியாக, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் மெயினான விஷயங்களுக்கு வந்து சேதுபதி அவர்கள் வீக்கெண்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டுறாரு. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எபிசோடே ஓட்டிடுறாரு. இப்போ ஓவர் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு எபிசோடு ஓட்டார். சண்டே என்ன பண்ணுவீங்க? பயப்படுறாங்க அங்கே லிட்டரலாக. பார்வதியும் கமருதனே கேட்குறதுக்கு லிட்டரலாக சேனல் வந்து பயப்படுது. அந்த பயம்தான் ஏன்னு நமக்கு தெரில. ஸோ இன்னிலேருந்து விஜய் சேதுபதி கிடையாது. இன்னிலேருந்து அவருடைய பேர் வந்து மாமா சேதுபதி. இப்படி சொன்னால் வச்சா அவருக்கு தெரிஞ்சுறாரா, புத்தி வருதான்றதை பார்ப்போம். ஸோ எல்லோரும் அந்த பேரை யூஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் அவரை கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எபிசோடு வரட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எபிசோட் போட்டுருவான். என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் அரவிந்தன்.